அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரி ட்ரோன் தாக்குதல், பலர் படுகாயம். ஜெர்மனியில் நடந்த பயங்கரம் கத்திக்குத்து தாக்குதலில் 17 பேர் படுகாயம். ஆஸ்திரேலியாவில் கனமழை வெள்ளம், 4 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை நிறுத்திய பிரிட்டிஷ் ஏர்வேஸ். ஏமன் மக்கள் நாடு தழுவிய அளவில் பாலஸ்தீன ஆதரவு பேரணி, இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம். ரஷ்யா உக்ரைன் இடையே 390 போர் கைதிகள் பரிமாற்றம். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு 50% வரி விதிப்பு மீண்டும் ஆரம்பிக்கும் ட்ரம்ப். காசா இனப்படுகொலையை தடுக்க விரைவான நடவடிக்கை, இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார். இதற்கிடையே சமீபத்தில் ரஷ்யா உக்ரைன் இடையே முதல் முறையாக போர் நிறுத்தம் தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தை துருக்கியில் நடந்தது. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு மத்தியிலும் இருதரப்பும் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. நேற்று ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் ட்ரோன் தாக்குதல் நடாத்தப்பட்டது. இதனால் அங்குள்ள விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்த நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா மிகப்பெரிய அளவில் ட்ரோன் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. நகரின் பல்வேறு இடங்களில் தாக்குதல்கள் நடாத்தப்பட்டது. இதனால் மக்கள் நிலத்தடி சுரங்கப்பாதை நிலையங்களில் தஞ்சமடைந்தனர். கீவின் ஓபோலோன் மாவட்டத்தில் உள்ள ஒரு வணிக வளாகம் மற்றும் ஒரு குடியிருப்பு கட்டிடம் மீது ட்ரோன் விழுந்து வெடித்தது. சோலோமியன்ஸ்கி மாவட்டத்தில் 2 இடங்களில் தாக்குதல் காரணமாக பெரிய அளவில் தீப்பிடித்து எரிந்தது. இந்த தாக்குதல்களில் பொதுமக்கள் 8 பேர் காயமடைந்தனர். இந்த நிலையில் துருக்கியில் நடந்த நேரடி பேச்சுவார்த்தையின் போது 1000 கைதிகளை பரிமாற்றம் செய்து கொள்ள ரஷ்யாவும் உக்ரைனும் ஒப்புக்கொண்டன. அதன்படி முதல் கட்டமாக கைதிகள் பரிமாற்றம் வடக்கு உக்ரைனில் உள்ள பெலாரஸ் எல்லையில் நடந்தது. இதில் இருதரப்பிலிருந்தும் தலா 390 கைதிகள் பரிமாற்றம் செய்யப்பட்டனர். ஜெர்மனியின் காம்பேக்ட் ரயில் நிலையத்தில் கத்திக்குத்து தாக்குதல் நடைபெற்றுள்ளது. ரயிலுக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் மீது திடீரென மர்ம நபர் கத்தியால் தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் 17 பேர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. கத்தியால் தாக்கியவரை அங்கிருந்த போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். தாக்குதல் நடத்தியதன் நோக்கம், அவரது பின்னணி குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகின்றது. இதன் காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளம் நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் புகுந்து பெரும் பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளது. வீடுகள், சாலைகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்துள்ளனர். கனமழை வெள்ளத்தில் சிக்கிய பலரும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கனமழை வெள்ளத்தால் 50,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல கனமழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் மாயமாகியுள்ளனர். மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். கனமழை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இஸ்ரேலுக்கான மற்றும் அங்கிருந்து வரும் விமானங்களை ஜூலை இறுதி வரை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஏமனை தளமாக கொண்ட கவுதிகளிடமிருந்து ஏவுகணை தாக்குதல்கள் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலால் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான சேவைகளை நிறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. பென்குரியன் விமான நிலையத்துக்கு அருகே கவுதி அமைப்பினர் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்கி 8 பேர் காயமடைந்ததை தொடர்ந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பல முக்கிய விமான நிறுவனங்களுடன் சேர்ந்து இந்த மாத தொடக்கத்தில் டெல்லவிவுக்கான விமானங்களை முதலில் நிறுத்தியது. நேற்றைய தினம் ஈரான் ஆதரவு பெற்ற குழு பென்குரியன் விமான நிலையத்தை மீண்டும் ஏவுகணை மூலம் குறிவைத்ததாக கூறியது. இந்நிலையில் இது 24 மணி நேரத்துக்குள் 3வது தாக்குதல் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுடன் தங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்தவும், ஏமன் மீதான இஸ்ரேலிய ராணுவ ஆக்கிரமிப்பை கண்டிக்கவும் லட்சக்கணக்கான ஏமன் மக்கள் வெள்ளிக்கிழமை முக்கிய நகரங்களில் பேரணி நடத்தியுள்ளனர்.
பாலஸ்தீன பிரச்சினையில் ஏமனின் நிலைப்பாடுகளின் ஸ்திரத்தன்மையை வலியுறுத்தி காசாவிற்கு ஆதரவாக வெள்ளிக்கிழமை சனாவில் உள்ள அல் சபீன் சதுக்கத்தில் மில்லியன் கணக்கான மக்கள் மனிதாபிமான புயலை கண்டனர். சனாவின் மிகப்பெரிய சதுக்கத்திலும் அதைச் சுற்றியுள்ள தெருக்களிலும் ஏமனின் அன்சர் அல்லாஹ் தலைவர் அப்துல் மாலிக் அல் கவுதியின் வேண்டுகோளின் பேரில் சதுக்கத்துக்கு வந்த ஒரு பெரிய கூட்டம் காணப்பட்டது. காசா குடியிருப்பாளர்களின் இனப்படுகொலை மற்றும் பட்டினி குறித்து அரபு உலகம் மௌனம் காப்பதை கண்டித்தும் காசா பகுதியில் பாலஸ்தீனியர்கள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தடுக்க இஸ்லாமிய உலகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏமன் மற்றும் பாலஸ்தீன கொடிகளை ஏந்தி இந்த போராட்டத்தை நடத்தினர். அத்துடன் இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிரான ஏமன் படைகளின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களையும் எழுப்பியுள்ளனர். இவ்வாறு இஸ்ரேலுக்கு எதிராக ஏமன் மக்கள் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களை நடத்தியுள்ளனர். ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் முதல் முறையாக போர்க்கைதிகளின் பரிமாற்றம் நடைபெற்றுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் சூழலில் துருக்கியில் கடந்த வாரம் முதல் முறையாக இரு நாட்டு அதிகாரிகளுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் விடுதலையான ரஷ்ய வீரர்கள் பெலாரஸ் நாட்டின் பகுதியில் ரஷ்ய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அங்கு அவர்களுக்கு மருத்துவ மற்றும் மனநல உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து உக்ரைன் மற்றும் ரஷ்யாவால் சிறைப்பிடிக்கப்பட்ட தலா 270 வீரர்கள் மற்றும் 120 பொதுமக்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வரி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தையில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது. இதனால் நேரடியாக 50% வரி விதிக்க விரும்புகின்றேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனால் மீண்டும் வர்த்தக போர் வெடிக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. ஜூன் 1 முதல் ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதிகள் மீது 50% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்தார். அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியை அதிகரிக்கும் ஒரே குறிக்கோளுடன் உருவாக்கப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தைகள் எந்த பலனையும் அளிக்கவில்லை என்றும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். ட்ரம்பின் 50% வரி அச்சுறுத்தலுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் பதிலளிக்கவில்லை. ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுக்கு 500 பில்லியன் யூரோ மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றது. ஜெர்மனி, அயர்லாந்து மற்றும் இத்தாலி ஆகியவை முக்கிய ஏற்றுமதி நாடுகளாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோமில் வத்திக்கான் அதிகாரிகளுடனான சந்திப்பில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி காசாவில் நடந்து வரும் குற்றங்களை தடுத்து நிறுத்தவும் முற்றுகையிடப்பட்ட பகுதிக்கு மனிதாபிமான உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்யவும் அவசர சர்வதேச நடவடிக்கைக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான 5வது சுற்று மறைமுக பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள ட்ரோம் சென்றிருந்த ஈரானின் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி வெள்ளிக்கிழமை வத்திக்கான் பிரதமர் கார்டினல் பியட்ரோ பரோலினை சந்தித்தார். வத்திக்கானின் வெளியுறவு மந்திரி பேராயர் பால் கல்லாகரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களில் உள்ள பேரழிவு நிலைமையையும் அவர் விவரித்தார். காசாவில் தீவிரமடைந்து வரும் படுகொலைகள் மற்றும் தொடர்ச்சியான இனப்படுகொலை மேற்கோள் காட்டி குற்றங்களை கண்டித்து எதிர்க்கவும் அட்டூழியங்களை தடுத்து நிறுத்தவும் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கவும் அனைத்து நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆக்கிரமிப்பு, நிறவரி மற்றும் பாலஸ்தீன மக்களின் சுய நிர்ணய உரிமை உட்பட அடிப்படை உரிமைகளை கடுமையாக மீறுவது ஆகியவை மேற்கு ஆசியாவில் பாதுகாப்பின்மை மற்றும் அமைதியின்மைக்கு மூல காரணங்களாகும் என்றும் அரக்சி கூறினார். அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆட்சி பாலஸ்தீனத்தை காலனித்துவமாக அளிக்கும் பணியை தொடர்கிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். இவ்வாறான சூழ்நிலையில் இஸ்ரேலின் அடக்குமின்மைக்கு எதிராக ஈரான் கடுமையான எச்சரிக்கையையும் விடுத்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.